கூலி படத்தோட 1 மினிட் ரிவ்யூவ இந்த வீடியோல பார்க்கலாம். தன்னோட ஃப்ரெண்டு சத்யராஜ யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வில்லன் கேங்குள்ள நுழைஞ்சு, தன்னோட நண்பன கொன்னவங்க யாரு? நண்பன கொன்ன கேங்கு என்னெல்லாம் பண்றாங்க? அவங்க கிட்ட வேலை பார்க்குற கூலிங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு பொங்கி எழுந்து, தன்னோட ஃப்ரெண்ட கொன்னவங்கள போட்டு தள்ளுறாரா? கடைசியா கூலிங்கள காப்பாத்துறாரா? அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். ஆனா நீங்க படத்த போய் பார்க்கும்போது, நான் சொன்ன இந்த ஒன் லைனுக்கும், படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. படம் அங்க, இங்க, இங்கன்னு எங்கெங்கேயோ போயிட்டு, கடைசியா நான் சொன்ன இந்த கான்செப்ட்ல முடியும். எப்பவுமே படம் சுமாரா இருந்தா கூட, ஹனி பிஜிஎம் அந்த படத்த காப்பாத்தி விட்டுரும். சொல்லப்போனா படத்தோட செகண்ட் ஹீரோவாவே ஹனி தான் இருப்பாரு. அவரோட மியூசிக் அவ்வளோ அருமையா இருக்கும். ஆனா இந்த படத்துல, அந்த மியூசிக்க கூட பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு சிலர் படம் நல்லா தான் இருக்கு, நீங்கலாம் ட்ரோல் பண்ற அளவுக்குலாம் இல்ல, அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட, படத்துல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் ஃபிளாஷ்பேக் சீன்ஸ். ரீசெண்டா தமிழ் சினிமால வந்த டி-ஏஜிங் டெக்னிக்ல கோலி தான் டாப் மோஸ்ட். ஃபிளாஷ்பேக் செக்மெண்ட் முழுசாவே சூப்பர்பா இருந்துச்சு. மத்தபடி சொல்லணும்னா 1000 கோடிக்கு சோலி முடிஞ்சுச்சு.